Good morning students. In the video we are going to talk about relative velocity. So முதல்ல ஒரு ப்ராப்ளம், ஒரு சின்ன ப்ராப்ளம். ஒரு நதி இருக்கு. அந்த நதி வந்து 6 meters per second ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கு. இந்த நதி மேலே ஒரு தெப்பம், that is ஒரு ராஃப்ட் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ராஃப்ட் வந்து முதல்ல நதியோடு போயிட்டுருக்கோம். அதனுடைய ஸ்பீடும் வந்து 6 meters per second. இப்போ ஒரு மோட்டர் போட் வருது. இப்போ இந்த மோட்டர் போட்டுடைய ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 10 meters per second இன் ஸ்டில் வாட்டர். அப்படின்னா நிலையாக இருக்கும் தண்ணியில் ஒரு ஏரியில் இந்த மோட்டர் போட்டை வந்து எந்த திசையில் பாயிண்ட் பண்ணாலும் அந்த திசையில் 10 meters per second ஸ்பீடில் ஓடக்கூடிய மோட்டர் போட். இப்போ இந்த மோட்டர் போட் வந்து டவுன் ரிவர் போச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரிவர் போகிற திசையிலேயே போச்சுன்னா அதனுடைய ஸ்பீட் எவ்வளோ இருக்கும்? 10 + 6 16 meters per second. அதே மாதிரி வந்து இது ரிவருக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போச்சுன்னா மோட்டர் போட்டுடைய ஸ்பீடு எவ்வளோவா இருக்கும்? 10 - 6 4 meters per second. ஸோ கேள்வி வந்து இதான். இந்த மோட்டர் போட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ராஃப்டை வந்து டைம் t = 0 கிராஸ் பண்ணுறது. கிராஸ் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுறது? ஒரு 100 secondsக்கு போயிட்டு இந்த மீன் டைம் ராஃப்ட் என்ன பண்ணுறது? அதுவும் ட்ரிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. 100 seconds போயிட்டு அங்கே வந்து அது திரும்பி வர்றது. திரும்பி வரச்சே மறுபடியும் வந்து இந்த ராஃப்ட் இப்படி போயிட்டுருக்கு. இந்த மோட்டர் போட் வந்து அதை வந்து எங்கேயோ மறுபடியும் வந்து கிராஸ் பண்ணுறது. இந்த மோட்டர் போட் வந்து மறுபடியும் கிராஸ் பண்ணுறது. ஸோ பிட்வீன் t = 0 அண்ட் when it crosses the raft again, இந்த ரெண்டு டைம் இன்ஸ்டன்ஸ்க்கு இடையில் இந்த ராஃப்ட் எவ்வளவு தூரம் போச்சு? இதுதான் கேள்வி. That is, how far has the raft drifted between time t = 0 and the time when the motorboat crosses the raft again. இதை வந்து நம்ம வந்து ரெண்டு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் போட போகிறோம். ஒன்று வந்து கிரவுண்ட் ஃப்ரேமில். இப்போ கொடுத்த வெலாசிட்டிஸ் எல்லாமே வந்து கிரவுண்ட் ஃப்ரேமில். ஸோ கிரவுண்ட் ஃப்ரேமில் போடலாமா? கிரவுண்ட் ஃப்ரேமில் வந்து இந்த ராஃப்ட் வந்து 6 meters per second போயிட்டுருக்கு. இந்த மோட்டர் போட் வந்து 16 meters per second போயிட்டுருக்கு. 16 meters per second 100 seconds. 100 secondsல it will travel 1600 meters. ஸோ இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1600 meters. திரும்பிருச்சே. அதுக்குள்ளாரையும் இந்த ராஃப்ட் எவ்வளோ தூரம் போயிருக்கு? அட் 6 meters per second 100 secondsல வந்து இது 600 meters போயிருக்கு. ஸோ இந்த ட்ராயிங் சரியாக இல்லை, ராஃப்ட் இங்கே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1000 meters. தட் இஸ் இந்த மோட்டர் போட் திரும்பிருச்சே இட் இஸ் 1000 meters. அது திரும்பின பிறகு ராஃப்ட்னா அப்படியே போயிட்டுருக்கு 6 meters per second. மோட்டர் போட் இஸ் நவ் கோயிங் அட் 4 meters per second. ரெண்டும் வந்து கிராஸ் பண்ணுறது. ஸோ மோட்டர் போட் எவ்வளோ தூரம் போச்சு? 4 times t. t வந்து இஸ் த டைம் ஆஃப்டர் டர்னிங் அரவுண்ட். ஸோ மோட்டர் போட் வந்து 4 × t போகிறது. ராஃப்ட் வந்து 6 × t போகிறது. ஸோ மொத்தம் இந்த ட்ராயிங் பார்த்தீங்கன்னா 4 × t + 6 × t இஸ் 1000. So 4 + 6 10. So t is equal to 100 seconds. So 100 seconds போயிட்டு திரும்பி வரச்சே மறுபடியும் 100 seconds the boat takes before it meets the raft. So மொத்தம் வந்து raft வந்து has been drifting for 200 seconds. So 200 secondsல at 6 meters per second 1200 meters வந்து raft travel பண்ணிருக்கு. இது வந்து கிரவுண்ட் ஃப்ரேமில் பண்ண ப்ராப்ளம். இதே ப்ராப்ளம் நம்ம வந்து ரிவர் ஃப்ரேமில் பண்ணலாம். இப்போ ரிவர் ஃப்ரேம்னா நம்மளும் வந்து ரிவரோடு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து ரிவரோடு போயிட்டுருக்கோம்னா நம்ம வந்து ராஃப்டோடு போயிட்டுருக்கோம். ஸோ ராஃப்ட் மேலே உட்காந்துருக்கோம்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ நம்ம ஃப்ரேமில் இந்த ரிவர் ஃப்ரேமில் வந்து இப்போ ரிவர் வந்து நகரலை, அது வந்து நிலையாயிடுச்சு. ரிவர் வந்து ஒரு ஏரி மாதிரி இருக்குது. ராஃப்ட் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது. இந்த பக்கமும் அந்த பக்கம் வந்து நதிக்கரை மரங்கள்லாம் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து 6 meters per second ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. அதை பற்றி நம்மளுக்கு என்ன? நம்மளை பொறுத்த வரையிலும் ஒரு ஏரியில் இருக்கும், ராஃப்ட் ஸ்டேஷ்னரியாக இருக்குது. ஒரு மோட்டர் போட் வருது. அது இந்த திசையில் போனாலும் அந்த திசையில் போனாலும் 10 meters per second தான். ஏன்னா வந்து நிலையாக இருக்கும் தண்ணி. ஸோ 10 meters per secondல 100 seconds போகிறது. அதே ஸ்பீடில் திரும்பி வரத்துக்கு 100 seconds. ஸோ மொத்தம் 200 seconds. மென்டலி போட்டுடலாம் இந்த ப்ராப்ளம். இதெல்லாம் கூட தேவையே இல்லை, இந்த ட்ராயிங்கே தேவையில்லை.
ஸோ 200 செகண்ட்ஸ் இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ரேமுக்கு வந்துடுவோம். கிரவுண்ட் ஃப்ரேமில் 200 செகண்ட்ஸில் how far does the raft drift? 200 multiplied by 6, 1200. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனில் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு ப்ராப்ளம் 1 டைமென்ஷனல் ப்ராப்ளம் போடுவோம். அடுத்த வீடியோவில் வந்து 2 டைமென்ஷன்ஸ்க்கு போவோம். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஒரு லிஃப்ட் எலிவேட்டர் இருக்குது. எலிவேட்டருக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு ஃபிக்ஸ்ட் புல்லி ஃபிக்ஸ் டு த ரூஃப். இன்னொரு ஃபிக்ஸ் புல்லி ரூஃப் ஆஃப் எலிவேட்டரில் ஃபிக்ஸ்டாக இருக்குது. இது வந்து மூவபிள் புல்லி. ஒரே ஒரு கயர் மாஸ்லெஸ் ரோப் கோஸ் ஓவர் த புல்லி. இங்கே ஒரு மாஸ் இருக்குது, இங்கே ஒரு மாஸ் இருக்குது, இங்கே ஒரு மாஸ் இருக்குது. இந்த மாஸ் வந்து இந்த புள்ளியோட மேலேயும் கீழையும் போகக்கூடியது. ஸோ அட் ஒன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் இந்த லிஃப்டுடைய வெலாசிட்டி வந்து 4 meters per second அப்வர்ட் டைரெக்ஷன். எல்லாம் வந்து கிரவுண்ட் ஃப்ரேமில் யாரோ வெளியில் நின்றுட்டுருக்காங்க. அவருடைய ஃப்ரேமில் வந்து இந்த பிளாக் வந்து 2 meters per second அப்வர்ட் போயிட்டுருக்கு. இந்த பிளாக் வந்து 3 meters per second டவுன் போயிட்டுருக்கு. ஸோ வெளியில் இருக்க கிரவுண்ட் ஃப்ரேமில் இவருடைய பார்வையில் இந்த பிளாக்குடைய வெலாசிட்டி எவ்வளவு? ஓகே, ஒன்று இந்த வீடியோவை மறுபடியும் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சொல்யூஷன் கொடுக்க போகிறேன். ஓகே, சொல்யூஷன் வந்து சிம்பிளஸ்ட் திங். ஃபஸ்ட் திங் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் கெட் இன் டு த லிஃப்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். தட் இஸ் நம்மளும் வந்து லிஃப்ட்டோடு போயிட்டுருக்கோம். லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃப்ரேம் நம்ம வந்து லிஃப்ட்டில் இருந்துகிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, வெளியில் ஒருத்தர் நின்றுட்டுருக்கார் கிரவுண்டில், அது வேறு. ஓகே, ஸோ இவருடைய ஃப்ரேமில் லிஃப்ட் ஸ்டேஷ்னரி. ஸோ லிஃப்ட்டு வந்து 4 meters per second போயிட்டுருக்கு மேல் திசையில். ஸோ லிஃப்ட்டுடைய ஃப்ரேமில் வந்து எல்லாத்துக்கும் வந்து கீழ் திசையில் ஒரு 4 meters per second எக்ஸ்ட்ரா வெலாசிட்டி கிடச்சிடும். நான் வந்து 4 meters per second ஸ்பீடில் மேலே போனேன்னா என்னை பொறுத்தவரையிலையும் இந்த தரை கீழ் திசையில் 4 meters per secondல போயிட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வெலாசிட்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். ஸோ லிஃப்ட்டுடைய பார்வையில், தட் இஸ் லிஃப்ட் இன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் வாட் இஸ் ஹேப்பனிங் பார்க்கலாமா? லிஃப்ட் இன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் வந்து இந்த லிஃப்ட் ஸ்டேஷ்னரி. இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் அப் அட் 2 meters per second கிரவுண்ட் ஃப்ரேமில் இல்லை. லிஃப்ட் ஃப்ரேமில் வந்து அதுக்கு ஒரு 4 meters per second டவுனில் வந்து வெலாசிட்டி ஆட் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், லிஃப்ட் வந்து 4 meters per second போயிட்டுருக்கு ஃப்ரம் த கிரவுண்ட். ஸோ வி ஆர் கோயிங் வித் த லிஃப்ட், தட் இஸ் த லிஃப்ட் ஃப்ரேம். லிஃப்ட் ஃப்ரேமில் நம்மளை பொறுத்தவரையிலையும் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா 4 meters per second டவுன்வர்ட் வெலாசிட்டி கிடச்சிடும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி 2 meters per second அப்வர்ட் கிரவுண்ட் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ லிஃப்ட் ஃப்ரேமில் வந்து இதுக்கு வந்து வெலாசிட்டி வில் பி 2 downwards, 2 up 4 down. ஆட் பண்ணிங்கன்னா 2 down. அதே மாதிரி வந்து இந்த பிளாக் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து இட்ஸ் ஆல்ரெடி மூவிங் டவுன் அட் 3. லிஃப்ட் வில் ஆட் another 4. ஸோ இது வந்து வில் பி கோயிங் டவுன் அட் 7 meters per second. ஓகே, இதனுடைய வெலாசிட்டி நமக்கு தெரியாது. ஓகே, இப்போது ப்ராப்ளம் ஹஸ் பிகம் வெரி சிம்பிள். இட் ஹஸ் பிகம் ஸ்டேஷ்னரி லிஃப்ட். ஸ்டேஷ்னரி லிஃப்ட்டில் பார்ப்போம். திஸ் பார்ட் ஆஃப் த ரோப்புடைய லென்த் வந்து இன்க்ரீஸ் at 2 meters per second. This part of the rope is increasing at 7 meters per second. This part is increasing at 7 meters per second. மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 plus 7 plus 2, 14 plus 2, 16 meters per second. The length of this rope is increasing. Length of the rope constant-ஆக இருக்கணும். Therefore, இந்த length of the rope has to be decreasing at the same rate. So, lift frame-ல this block is moving up at 16 meters per second. மறுபடியும் பார்க்கலாமா? This is going at 2 meters per second. ஒரு செகண்டில் வந்து இதனுடைய லென்த் வந்து 2 meters இன்க்ரீஸ் ஆகிடும். இது 7 meters இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த சைடு வந்து 7 meters இன்க்ரீஸ் ஆகிடும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 plus 7 plus 2, 16 meters இந்த லென்த் ரோப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே குறையணும். தட் மீன்ஸ் திஸ் இஸ் டு கோ அப் 16 meters in the same 1 second. ஸோ இதனுடைய ஸ்பீட் வந்து 16 meters per second in the lift frame. Lift itself is moving at 4 meters per second. ஸோ கிரவுண்ட்லேருந்து பார்த்தோம்னா இதனுடைய வெலாசிட்டி வந்து 16 plus 4, that is 20 meters per second. That is the answer. ஸோ இதனுடைய வெலாசிட்டி வந்து 20 meters per second as seen by the ground frame. Last part, lift is going up 4, liftக்குள்ளே it's going up at 16. ஸோ வெளியிலேருந்து பார்த்தா 16 plus 4, 20 meters per second. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். குட் பை.